நம்ம வரலாற்று நாயகன் காமராசர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். நான் தீ மிதிக்கிறதுக்கோ பால் காவடி எடுக்கிறதுக்குன்னு அப்படி எதுக்கும் போனதில்லை. மனுஷனை சிந்திக்க வைக்காத எந்த விஷயமும் சமுதாயத்துக்கு தேவை கிடையாது. பெத்த தாய்க்கு சோறு போடாதவன் மதுரை மீனாட்சிக்கு தங்கத்தாலி வச்சு படைக்கலாமா? ஏழை வீட்டு பெண்ணுக்கு ஒரு தோடு மூக்குத்திக்கு கூட வழி இல்லை. இவன் லட்சக்கணக்கான ரூபாயில வைர ஒட்டியானம் செஞ்சு காளியாத்தா இடுப்புக்கு கட்டி விடுறான். ம் கருப்பு பணம் வச்சிருக்கிறவன் திருப்பதி உண்டியல்ல கொண்டு போய் கொட்டுறான். அந்த காசுல ரோடு போட்டு கொடுக்கலாம், 2 பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கலாம்ல. அதையெல்லாம் செய்ய மாட்டான். சாமி குத்தம் வந்துடும்னு பயந்துக்கிட்டு செய்வான். மதம் மனுஷனை பயமுறுத்தி வைக்குதே தவிர தன்னம்பிக்கையை வளர்க்குதா? படித்தவனே அப்படித்தான் இருக்கானே. கடவுள் இருக்கு இல்லைங்கிறத பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நாம் செய்கிறது நல்ல காரியமாக இருந்தால் போதும். பக்தியானா இருக்கிறத விட யோக்கியனா இருக்கணும். அயோக்கியத்தனம் 1000 பண்ணிக்கிட்டு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டா சரியா போச்சா? இதில் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ நுணுக்கமாக பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாமே சரியான விஷயங்கள்ங்க. இது எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க. துணிச்சல் இருக்கிறவங்களால மட்டும்தான் எதையுமே நேருக்கு நேராக சொல்ல முடியும். முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுகிற காலம் இது. ஆனால் இவங்களோட காலமே பொற்காலம்தான். இப்படியெல்லாம் இப்போ யாரு தாங்க யோசிக்கிறது? இது மாதிரி சிந்தித்து செயல்பட்டோம்னா நம்மளோட நாடு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நம்ம காமராசர் பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.